நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் திரை விமர்சனத்தில் பார்க்க இருக்கும் திரைப்படம் கங்குவா. கங்குவா அவர்கள் செய்த அந்த பில்டப் அளவுக்கு இருக்கிறதா? கங்குவா தாங்குமா தாங்காதா, பார்க்கலாமா வேண்டாமா என்பதை பார்த்து விடலாம். அதாவது ஞானவேல் ராஜா சொன்னார், தயாரிப்பாளர் 2000 கோடி கலெக்ஷன் செய்யும் அப்படின்று. படம் பார்த்த முதல் நாளே 200 கோடி கூட கலெக்ஷன் செய்யுமா இல்லையா என்று தெரியவில்லை, நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு படம் அவ்வளவு இதாக இருக்கிறது. அது இருக்கட்டும். அப்புறம் சூர்யா சொன்னார், வாயை பிளந்து கொண்டு அதிசயித்து பார்ப்பீர்கள் இந்த காட்சிகளையும் பிரமிப்பையும் என்று சொன்னார். சில காட்சிகள் பிரமிக்க வைத்திருக்கிறார்கள், வாயை திறந்து பார்க்கலாம். மற்றபடி கதை என்று வரும்போது வாய் திறந்து பல பேர் கொட்டாவிதான் விடுகிறார்கள், தூக்கம்தான் விடுகிறது. அதாவது அந்த இரைச்சலில் தூக்கம் வரவில்லை, கொட்டாவி விடுகிறார்கள். அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இந்த கதை என்ன? 1070 காலகட்டம், 2024 காலகட்டம். இந்த 2 காலகட்டத்தில் நடக்கின்ற ஒரு கதை களம்தான் இது. 5 தீவுகளில் கொண்ட ஒரு கதை தான் இது. அந்த 5 தீவுகளில் என்ன நடக்கின்றது என்பதுதான் அந்த கதையாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பு சூர்யா 2024 காவல்துறைக்கு சில காவல்துறையால் பிடிக்க முடியாத சில குற்றவாளிகளை பிடித்து கொடுத்து அதற்கான சன்மானத்தை லட்சங்களில் வாங்குகிறார். ஹீரோயின் கூட அதை தான் வேலை செய்கிறார். இப்படி ஒரு குற்றவாளியை, இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய குற்றவாளியை அவர் கண்டுபிடித்து கொடுக்கின்ற தருணத்தில் ஒரு சிறுவன் அங்கு தப்பி ஓடி வருகிறான். அந்த சிறுவனை பார்த்ததும் சூர்யாவுக்கும் சிறுவனுக்கும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது. இதற்கு முன்பு நாம் எங்கோ பார்த்திருக்கிறோம், எங்கோ சந்தித்திருக்கிறோம், நாம் யார் என்ன என்கின்ற ஒரு குடைச்சலை அவர்களுக்குள் கொடுக்கிறது. அவர்கள் யார் என்பதுதான் இந்த மீதி கதை. ஒரு தீவின் இளவரசன் சூர்யா, மற்றொரு தீவின் மன்னன் பாபி துயோல். பெரிய தீவான சூர்யாவின் ஆர்த்தி தீவை எப்படியாவது தனக்கு பிடித்து கொடுத்தால் நிறைய தங்க காசுகளை தருவதாக ரோமானிய சாம்ராஜ்யம் சொல்கின்றது. அங்கு தங்களுடைய ஒரு படைபலத்தை அமைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்காக பாபி துயோல் அதாவது போஸ் வெங்கட் மற்றும் நட்ராஜ் போன்ற 2 ஆட்களை, கையாள்களை வைத்து இந்த நிலத்தை நேரடியாக கேட்டால் தரமாட்டார்கள், வாடகைக்கும் தரமாட்டார்கள். அதாவது 2 தீவுகளுக்குள்ளேயே சண்டை மூட்டி அந்த சூர்யாவின் தீவில் இருக்கும் ஆட்களை கொன்றுவிட்டால் அந்த தீவை அகபரித்து கொள்ளலாம் என்று ஒரு ஐடியா செய்து அப்படியே செய்கிறார்கள். அதனால் அந்த தீவுக்கு சென்று ஆட்களை வேறொரு தீவுக்கு 100 பேர் 1000 பேர் என்று அழைத்து வந்து கொன்று விடுகிறார் நட்டி என்கின்ற நடராஜ். இதை பார்த்து கண்டுபிடித்து அவருக்கு தண்டனை தருகின்றார் சூர்யா. அந்த தண்டனை தரும்போது அவருக்கு தீமூட்டி கொளுத்துகிறார்கள். இதனால் ஆத்திரமூறும் நட்டியின் மகன் சூர்யாவை கொல்ல பார்க்கின்றான். அந்த சிறுவன் சூர்யாவை கொன்றானா என்பது வேறு. அதே சமயத்தில் அந்த தீவை அவர்கள் பாபி துயோல் பிடித்தாரா இல்லையா என்பது மீதி கதை. சண்டை காட்சிகளில் மிக அபாரமாக, அசத்தலாக சூர்யா மிரட்டியிருக்கின்றார். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து மிக பிரம்மாண்டமான அந்த சண்டை காட்சிகளில் அப்படியே நம்மளை மெய்மறுக்க வைத்து விடுகின்றார். அதே போல சூர்யாவின் நடிப்பு, உழைப்பு மிக கடுமையானது. மிக கடுமையான ரிஸ்க் எடுத்து நிறைய உழைத்திருக்கின்றார். அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற பலன் கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது நிறைய கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள் சூர்யா. அதே போல ஒரு கடுமையான நல்ல அசத்தலான ஒரு திரைக்கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இது பேசும் பொருளாக, பேசக்கூடிய படமாக அமைந்திருக்கும். அதே போல 1070களில் காலகட்டத்து பெண்களின் அந்த சண்டை காட்சி பிரமிக்க வைக்கிறது, மிரட்டுகிறது. பார்த்து பயப்படும் அளவிற்கு பாம்புகளும் தேள்களும் போன்ற விஷ ஜந்துக்களும் வந்து எதிரிகளை தாக்குவது, பெண்கள் மிக அழகாக சண்டை காட்டி சண்டை போட வைத்திருக்கிறீர்கள். அந்த சண்டைக்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக அந்த சண்டையை அமைத்திருப்பது போல மிக அழகாக செய்திருக்கிறீர்கள். அதே போல
டைரக்டர் சிவா திறமையான அழகான கதை பண்ணக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் தான். என்ன செய்ய, செட்டியில் இருந்தால்தானே அகுப்பையில் வரும் என்பார்கள். அதே போல அவருக்கு ஒரு சரியான நல்ல கதை அமைந்திருந்தால் அவர் அசத்தியிருப்பார், மிரட்டியிருப்பார் என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. இந்த கதையில் உணர்வுபூர்வமாக மனதை தொடக்கூடிய அளவுக்கு காட்சிகள் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை. சில காட்சிகளாவது மனதை தொற்றிருக்க வேண்டும். அதனால் அந்த சென்டிமெண்ட்டே நிறைய நம்மை பின்தொடர வைத்திருக்கும். அதே போல அந்த 5 தீவுகளை வைத்து மிக அழகான ஒரு காதல் கதையை, அழகான ஒரு சாம்ராஜ்ய கதையை சொல்லியிருக்க முடியும். அதை நினைத்திருந்தால் டைரக்டர் அல்லது அந்த கதையை உருவாக்கியவர்கள் நினைத்திருந்தால். அந்த அளவுக்கு வலுவான பக்கபலம் உள்ள 5 தீவுகள் தான். அந்த 5 தீவுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி கதைப்படுத்த வேண்டும் என்று கொஞ்சம் விட்டுவிட்டார்கள். ஆனாலும் கொஞ்சம் அந்த காலத்து பாணி சண்டையும் இந்த காலத்து பாணி சண்டையும் அது ரசிக்க வைக்கின்றன. அதே சமயத்தில் அவர்கள் செய்த அளவுக்கு, அந்த பில்டப் கொடுத்த அளவுக்கு, இந்த ப்ரொமோஷன் அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு ஹிந்தியில் தெலுங்கில் இந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறும் என்பது போக போக தான் தெரியும். சூர்யாவின் உழைப்பு வீணாகக்கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஆனாலும் பாவம், ஞானவேல் ராஜாவின் ராசியோ அல்லது தனஞ்சயனின் ராசியோ படம் எப்படி போகிறது என்று இனிதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.